நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை அறிவிக்க கால தாமதப்படுத்துகிறது காங்கிரஸ் என்ற ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பது தொடர்பாக காங்கிரஸ் பின்வாங்குகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்கு மேல் காங்கிரஸ் அறிவிப்பை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக 11 மணிக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பதாக தமிழக காங்கிரசின் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிஷ் ஜோடங்கர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது வரை அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்பராமன், இந்த கால தாமதத்திற்கு என்ன காரணமா இருக்கும்? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்காங்க. குறிப்பா தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்பிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அதாவது எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆட்சி அமைப்பதற்கு என்று கேட்கப்பட்ட நிலையில அந்த முடிவு குறித்து தேசிய தலைமை தான் அறிவிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சொல்லப்பட்ட நிலையில் தேசிய தலைமை தமிழ்நாடு மக்களின் நலன் கருதி மாநில தலைமையை அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்று மாநில தலைமைக்கு அதிகாரத்தை வழங்கியது. இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் 11 மணிக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தரப்பிலிருந்து செய்தி என்பது வெளியானது. ஆனால் அந்த 11 மணிக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்று சொல்லப்பட்டது தற்போது மாற்றி 2 மணிக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்று தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கலாம் என்று காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுத்து விட்டதாக, அதாவது நேற்று இரவு நடைபெற்ற காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் முடிவு என்பது எடுக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இன்று காலை அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவுடன் செல்வதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் என்று பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் பொறுமை காப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக என்ன முடிவெடுக்கிறது அது குறித்து நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகாக இந்த நம்முடைய அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடலாம் என்று காங்கிரஸ் கட்சி காத்திருப்பதாகவும் அதனால் தான் இந்த காலதாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த 11 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு என்று சொன்னவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் எல்லாம் இந்த அலுவலகத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள். அதே போல 2 மணிக்கு இது குறித்து இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்ட நிலையில் என்ன நிலவரம், அதாவது அதிமுக தாவேகாவை ஆதரிக்கிறதா என்பது குறித்து எந்த முழுமையான விவரமும் தெரியாமல் அவசரப்பட்டுவிட்டு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று நாம் வெளியிட வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி நினைப்பதாகவும் அதனாலேயே இந்த காலதாமதம் என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மதியம் 2 மணிக்கு மேல் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.